வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சிதறுகள் மந்திரம் ஏற்கனவே 5 பார்த்தோம். அகைன் திரும்ப இந்த இதில் 5 மந்திரம். சரிங்களா? அது ஓம் முக்தீஸ்வர ரூபாய வித்மஹே வேதஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லையற்ற பல பிறவிகளை கடந்து கடும் தவத்தின் பலனால் முக்தியை அடையும் ரிஷிகளின் வடிவாக திகழ்பவரும், அனைத்து வேதங்களையும் என் அறிவின் இயக்கத்தால் அறிய வைக்கும் வடிவுடையவரும், எவ்வளவு அறிந்தாலும் மௌனமே எல்லாவற்றிலும் உயர்வானது என்பதை உணர்த்தி என்னுள் சிறிதும் சலனமற்று விளங்குகின்ற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஓம் வித்யாஸ்வ ரூபாய வித்மஹே புத்திஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ வேத பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுள் அமர்ந்து வித்தைகள் அனைத்தையும் தெளிந்து அறியும்படியான ஆற்றலை தரும் அந்த கலைவாணியின் தெளிந்த அறிவானது உதிக்கும் வெண்தாமரை என்னும் தூய புத்தியின் வடிவானவரும், 4 வேதங்களையும் உள்ளடக்கிய 5வது வேதமான சித்த வேதத்தின் முழு உருவமாக காட்சி தரும் உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஓம் மூர்த்திஸ்வ ரூபாய வித்மஹே கீர்த்தீஸ்வர ரூபாய தீமஹி தேவோ வேத பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகெல்லாம் வணங்குகின்ற ஒப்பற்ற கருணையுடன் கூடிய உருவத்தை உடையவரும், அனைத்து உலகங்களிலும் பெயரை சொன்னவுடன் என் அடிபணியும் அளவிற்கு கீர்த்தி மிக்கவரும், தேவர்களுக்கெல்லாம் தேவனான வேதத்தின் உட்பொருளாய் விளங்குகின்ற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஓம் சச்சிதானந்தாய வித்மஹே சப்த ஸ்பரிச ரூபாய தீமஹி தன்னோ பூத பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரானந்த நிலையையும் தாண்டி ஏக ஆனந்தமாய் மனமானது வெளியாய் நிற்கும் நிலையை என்னுள் அளித்து கொண்டிருப்பவரும், என்னுள் இருந்து வெளிப்படும் ஒளினா அந்த சத்தம் உணர்வுகள் அனைத்தின் உருவாக விளங்குபவரும், என் உடலில் உள்ள நீர், நெருப்பு, மண், காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களாய் விளங்குகின்ற உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். 10வது ஓம் கனகஸ்வ ரூபாய வித்மஹே ககனஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ சுயம் ஜோதி பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன் நிலையில் இருந்து சிறிதும் மாறாததும் தாய் என்று சித்தர்களால் அழைக்கப்படும் சொக்க தங்கத்தின் நிறத்தில் உருவத்தை உடையவரும், ஆகாய வெளியெங்கும் நிறைந்து உலா வந்து கொண்டிருப்பவரும், என்னுள் கண்கள் கூசும் அளவிற்கு பிரகாசமான ஒளி வடிவமாக காட்சி தருவருமாகிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்.